பார்க்கலாம், சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லா இருந்தது படம். சூப்பர் சூப்பர் நல்லா இருக்கு. அறிவலை ஓகே சூப்பர். எல்லாமே சூப்பரா இருந்தது. ஆக்சுவலா நிறைய கேமியோலாம் இருந்தது, எல்லாமே சூப்பரா இருந்தது. எனக்கு ஆக்சுவலி படத்தோட கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி செம்ம சூப்பரா இருந்தது. பார்ட் 3 லீட் இருக்கு. ட்விஸ்ட்லாம் நல்லா இருக்கு, நல்லா சூப்பரா இருந்துச்சு, நிறைய ட்விஸ்ட் இருந்துச்சு. ஆமாம். Well, so sorry to show that prequel as L3. அதனால we have to wait for the same. Both of them and the combo nalla work out ஆயிருக்கு. They have brought in a little more timing for Prithviraj sir. அதனால அதுவும் பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்திருக்கு. ஸ்டோரி சீரியஸாவே எடுத்துட்டு போயிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பொலிட்டிக்கல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இட் மைட் டர்ன் அவுட் டு பி கான்ட்ரோவர்ஷியல் தெரியல, பட் பொலிட்டிக்கல் எலிமெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கனால ஸ்டோரி இன்னும் கொஞ்சம் சீரியஸா போகுது. தே ஹேவ் லெவல்ட் இட் அப், அதனால நல்லாவே இருக்கு. சாரி, எனக்கு செகண்ட் ஹாஃப்ல ஸ்டன் சீக்வன்சஸ் நல்லா இருந்திருக்கு. ஸ்டார்டிங் ஓப்பனிங்கும் ரொம்ப நல்லாவே கொடுத்திருக்காங்க. தேங்க்யூ. பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்திருக்கு. ஸ்டன் சீக்வன்சஸ் ரொம்ப நல்லா இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் வாஸ் ரெண்டுமே டிஃபரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஸ்டோரி வைஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பார்ட் இட் கேவ் an ஓப்பனிங், செகண்ட் பார்ட் இன்னும் கொஞ்சம் சீரியஸா போயிட்டு இருக்கு. தட்ஸ் இட். ஓகே, थैंक यू. பண்ணிருந்தாரு. அண்ட் பிருத்திவிராஜோட டைரக்ஷன் பிருத்திவிராஜோட தான் பக்கா இருந்துச்சு. ஆக்டிங்கும் அதர்வைஸ் ஸ்டோரியும் எல்லாம். ஸ்டோரி அளவுக்கு லாக் அடிக்குதுன்னு சொல்லிருக்கேன். லேக் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்டோரி சொல்ல அந்த டைம் சின்ன லேக் இருந்துச்சு. ஆனா செகண்ட் ஹாஃப் அந்த ஃபைட் சீன் எல்லாமே பக்கா இருந்துச்சு. கேமியோ ரோல் பக்கா இருந்துச்சு. எல்லாமே பக்கா. அண்ட் ஒரு சில கட்டத்துல வந்து ஃபாரின்ல இருக்காங்க, ஒரு சில டைம் வந்து கேரளால இருக்காங்க. ஒரு மாதிரி கிளம்ஸியா இருக்குங்க மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல அதோட ஒரு ஸ்டோரி இருக்கு. அந்த கனெக்ட் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவரோட ஒரு கேரக்டர் வந்து பண்ணிருக்காங்க. பொலிட்டிக்கல் பர்சனா கரெக்டா வந்திருக்கு. அதுல ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. டொவினோவோட நெகட்டிவ் ஷேட்ஸ்ல எப்படி இருக்கு? ஏற்கனவே வந்து மாரில நெகட்டிவ் ரோல் பண்ணிருக்காரு, ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கும். இதுல எப்படி அவரோட நெகட்டிவ் ரோல் இருக்கு? இதிலும் பரவாயில்ல, ஆனா கொஞ்சம் அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சின்ன லேக் இருந்துச்சு. ஆனா செகண்ட் ஹாஃப் அந்த ஃபைட் சீனும் கேமியோ ரோல் எல்லாமே பக்கா இருந்துச்சு. பெரிய கேமியோ இருக்குன்னு சொல்லிருக்கீங்க. பெரிய கேமியோ இருக்கு, அது சொல்ல முடியாது. பெரிய கேமியோ இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கிற அளவுக்கு மூணு இந்த படத்துல இருக்கா? இருக்கு. அதுல லாஸ்ட் ஒரு எண்ட் சீனும் இருக்கு, அதுவும் பார்க்கணும். இருக்கிறது கொஞ்சம் எனக்கு பிடிக்கும், அதனால எனக்கு பிடிச்சது. மியூசிக் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. தீபக் தேவ் நல்லா பண்ணிருக்காரு. காம்பினேஷன் எப்படி இருக்கு? மோகன்லால் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட்லயே நல்லா தானே இருக்கும், இதுல நல்லா தான் இருக்கு. ஆக்டிங் எப்படி இருக்கு? எல்லாரும் ஆக்டிங் எப்போ டெலிவரிங் எப்படி இருக்கு? எல்லாரும் இல்ல ஸ்லோவா மாதிரி இருக்கா? இல்ல ஸ்லோவெல்லாம் இல்ல. படம் கொஞ்சம் டியூரேஷன் இருக்குனாலும் அது போரெல்லாம் அடிக்கல, என்கேஜிங்கா தான் இருக்கு. டைரக்ஷன் நல்லா பண்ணிருக்காரு. தேர்ட் பார்ட்டான சீக்வல் இது எங்க கொடுத்திருக்கான்னு சொல்லிருக்காங்க. ஆமா, எண்ட்ல இருக்கு. எப்படி நீங்க நெக்ஸ்ட் பார்ட் வெயிட்டிங் எப்படி இருக்கு உங்களுக்கு? இருக்கு, ஆஃப் கோர்ஸ். அவுட் ஆஃப் 5 ரேட்டிங் கொடுத்தீங்கன்னா என்ன ரேட்டிங்? அவுட் ஆஃப் 5 3.5 கொடுக்கலாம். தேங்க்ஸ். சூப்பரா இருக்கு. தீபக் தேவ் நல்லா பண்ணிருக்கு. லாக் ஏதாவது இருக்கா? எப்படி? லாக் இல்ல. சூப்பரா என்ஜாய் பண்ணி வாட்ச் பண்ணிக்கலாம். மூவி பாத்தீங்கன்னா எல்லா பீப்புள் கனெக்ட் ஆகும். தமிழ் பீப்புள்ஸ் எல்லாரும் அந்த அவ்வளோ டஃப்பானது இல்ல. சப்டைட்டில் கொடுத்திருக்கு. சூப்பரா இருக்கு. எல்லாமே ஒரு 4-5 சீக்வன்ஸ் இருக்கு. சூப்பரா இருக்கு. லீட் 3க்கு கொடுத்திருக்கு. லீட் 3 கண்டிப்பா வரும். அல்ல ஐ மீன் பிரான்சைசில தேர்ட் போர்ஷன் கண்டிப்பா வரும். அது லீடு கொடுத்திருக்கு.